ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்கள், நாங்கள் தட்டைப்பயிர் பறிக்க வந்திருக்கோம். நேற்று வீடியோவில் தட்டைப்பயிர் காட்டுறேன்னு சொன்னேன், காட்ட நேரம் இல்லை. அதனால் இப்போ வந்திருக்கோம், பறிக்கலாம். வாங்க வாங்க தட்டைப்பயிர் பறிப்போம். ஒரே செலவில் எல்லாத்தையும் பறிக்காதீங்க. இஞ்சில அது மாதிரி மேலே இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாரு. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கதா பறிக்கிறேன். இந்த இருக்கு பாரு, இது இந்த இருக்கு. இது கூட பறிக்க தெரியல. நான்லாம் காமி, என்கிட்ட காமி, வேற. எனக்கு காமி தெரியுதா? இது தட்டைப்பயிர் கூட பறிக்க தெரியல. இதில் வயலில் வேலை பார்க்குறேன்னு தினைக்கும் வேற வர்றேன். பாருங்க, ஓகேவா? அது பக்கத்தில் இருக்கு. அதை விட்டு எனக்கு தெரிஞ்ச நான் பேசிட்டு வரேன், மீதி அண்ணன் பறிப்பார். ஒரு ஒன்று குரங்கு அரிக்குது, இல்லைன்னா காற்றடிச்சு பூவெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. எவ்வளோ பூ பாரு. துவரக்காடு இது கடலைக்காடு இல்லை, துவரக்காடு. கேட்டுக்கா அவர்கிட்ட. இந்த தோட்டம்லாம் போட்டு வச்சுக்கல, என்ன மழை பெய்யும் தான் போட்டோம். அட ஏனே கேட்குறா, கிளி காடு நொறுக்கி எடுத்துருக்குனே. ஒன்றும் இல்லை. வாராங்கண்ணே அங்கே பாருக்கா, அங்கே வாராங்க என்ன கிடக்குறது கிளிங்க. காஞ்சதெல்லாம் தெரிச்சிடும் போலவே, அது நொறுக்கி எடுத்துருமாப்பா. பாப்பா இந்த மாதிரி பறி அந்த நெத்து எடுக்கலையா அம்மா? இந்த மாதிரி கிடக்கு பாரு. இந்த வண்டுக்கு நல்லா தட்டைப்பயிறு துவரெல்லாம் கிடச்சிருச்சு. தவமணி ஆஜா இருக்காரா இல்லையா? ஆமா. அவர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. எந்த மாதிரி பறிக்கிற? இந்த மாதிரி பறியணும்பா. ரொம்ப பிஞ்செல்லாம் பறிக்கிற. இருக்காரு அப்படின்னு இங்கேருந்து போகணும். அவர் தான் அன்னைக்கெல்லாம் இங்கே நம்ம ஊருக்குள்ள தானே இங்கே வந்தார். சோறு இதான் பாப்பா. நல்லா பறிச்சிருக்கீங்களே நீங்கள். நான் பச்சை பச்சையாக பறிச்சிருக்கேன். போடுங்க. சரி, நீங்கள் பெரியங்க, இப்போ நான் எடுக்கிறேன். ஒரே கும்மியெல்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் போய் அதை பார்க்கணும். பார்த்து இப்படி போனீங்கன்னா இப்படி இது மிதிக்காம செடியை மிதிக்காம எல்லாம் பறிக்க முடியாது. இங்கே பச்சை வெள்ளையா இருக்கு பாருங்க, அதை எடுங்க. செடியை இப்படி மிதிக்காம இப்படி போய் அப்புறம் இப்படி வந்து இப்படி பார்க்கணும். எனக்கு தெரியாதுயா, நீங்கள் பறிச்சு கொடுத்தா நான் போய் சாப்பிட்றேன். அண்ணே வாங்க, அங்கிட்டு போவோம். இந்த மாதிரி சவண்டைக்காயெல்லாம் பிடிக்க ஒரு தட்டைக்காய் பறிக்க ஒரு வயலில் எத்தனை பேர்? இது இன்னைக்கு கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறமா சாலைக்கு நீங்கள் பிடிச்சி கொடுத்து விட்ருங்க. இதெல்லாம் பிடுங்காத நண்பா. இருக்கிறது ஓஞ்சு போயிடும் போல இருக்கு. என்ன? ஆமாம், நீயும் இங்கே இருக்குமா? கிளி ஆமாம்மா, இங்கே பாருங்க எப்படி நொறுக்கி இருக்கு. வரிசையெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்குமாம்மா கிளி. இங்கே இருங்க, இவ்வளோ வந்து சாப்பிடுது. பரவாயில்ல, கிளி தானே, சாப்பிட்டு போட்டோம். கிளி பிள்ளை கவரா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பறக்கிறார், தெரியுதா? அவரை மருந்தான் அடித்தாங்களே, மருந்து தான் அடித்தாங்க. அடித்து தான் இங்கே பறந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் அப்படியே பறக்கை விரிச்சு. இந்த அதாங்க மாமா. பெரியங்க பெரியங்க. அது அவர் போய் கொடுப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க போய். அவர் என்ன சொல்லிட்டாரு? மகன் வந்து வெள்ளை அடிக்க வருவாங்க. வெள்ளை அடிக்க வரையில நான் சொல்லி கட்ட சொல்றேனே அப்படின்னாரு. யாரு? சுகேந்திர ஐயா.
ஆ இது மழை வெள்ளை அடிக்க வந்தாலும் கட்டலாம். அங்கே போலாம் வாங்க, இது அண்ணன் பார்த்துக்கோ. ம் இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க, நான் இதுக்குள்ளே வரேன், எடுங்க. இருக்குல்ல இப்படி அழகா அப்படி இப்படி வந்து இப்படி வரேன். அப்படி இப்படி வந்துட்டேன்னா எவ்வளோ அழகா இருக்கு, சூப்பராக இருக்கா? அதுக்கு தான் இப்படி இருக்கும். வாங்க இங்கே கொஞ்சம் ஏதாவது பெரிய பண்ணிச்சுதான் பார்ப்போம். எல்லாமே கிளி தான் நிறைய கொத்தி வச்சிருக்கு. இருக்கு அதில் இருக்குது வேறு இருக்குது. இப்போதான் அருண் போனா பெருசாக இங்கே இருக்கா நிறையா? இங்கே நிறைய தான் இருக்கு. காட்டு. அது அந்த கிளியெல்லாம் அங்கே வழியில் இருக்கிறதுனால அதை மட்டும் தான் தின்னு போல. போதும் பாப்பா. அன்னைக்கு எடுத்ததா இதில் ஆ அக்காவுக்கு பறித்து போட்டு பண்ணிட்டு சொன்னேன். சரி சரிங்க. அங்கிட்டு பறிக்கலாம். இந்த 2 தடவை இப்போ உன் காட்டில் நான் தாயா கேட்டுட்டு பறிக்கணும். நாங்கள் தான் கேட்டு பறிக்கணும். ஆ நீங்கள் பறிச்சுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? போட்டாலும் எரிக்க வேண்டியதுதான். இங்க ஓகேவா? ஓகே ஓகே. கரெக்டாக இப்போ பறிக்கிறேனா? இந்த மாதிரி முத்து பறிக்கணும் பாப்பா. இந்த மாதிரி நெத்தாக பறிக்கணும். இங்கே பாருங்க. இதோ இங்கே கிளி கொத்திருக்கா? சரிதா முத்து. இந்த பாருங்க முத்து. முத்து இல்லை நெத்து. அதான் நீங்கள் முத்தா பறிக்கணும்னு சொன்னீங்க, அதான் நான் முத்து. இது பூச்சி. என்ன இவ்வளோ பூச்சி இருக்குப்பா? இன்னுமே தான் காய்க்கும். தட்டைப்பயிர் எப்போ இந்த தட்டைப்பயிர் மட்டும். இங்கே பாருங்க. அது நெத்து. நெத்து அம்மா எடுக்க சொல்லணும்பா. நிறையா இருக்குண்ணே. அப்புறம் கிளி தான் வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும். நெத்தெல்லாம் எடுக்க சொல்லுங்க, நிறையா இருக்கு. ஆமாம், ஏதோ ஒரு வேளை குழம்புக்கு ஆகும்ல நமக்கு. எதைக்கு வைக்க நமக்கு அக்கறை எடுத்து நெத்தை எடுத்து வைங்க. இது நல்லா இது போதுமாம்மா நமக்கு? போதாது. போதும் போதும். அவர் கேமரா கை வச்சிருக்கு. இல்லை இல்லை விழுகாது. கை எடுங்க. கை இங்கே தான் பாப்பா இருக்கு, நல்லா இருக்கு. இங்கே போதாதா இது? போதும். போதும். போய் உரிச்சு குழம்பு வச்சுருவோம் வாங்க. குழம்பெல்லாம் வைக்காத. உங்கள் அண்ணன் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஏதோ இது அப்படி அப்படியே இது பண்ணி போட சொல்கிறாரு. அது வந்து பிஞ்சில் செய்யணும். உரிச்சு போட்டு அப்படியே மசால் போட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே உரி சாப்பிடுவாங்க. தெரியும், பாரதி அப்படி தான் கொண்டு வருவான். ஒடிச்சு போடணுக்கா, பூச்சி இல்லாமல் பார்த்து ஒடிச்சு போட்டு ஒடிச்சு போட்டு குழம்பு தாளிச்சு அதில் இஞ்சி போட்டு வேக விட்டு கருவாடு கருவேப்பிலை கருவாடு கருவேப்பிலை கருவாடு நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. ஆமாம், இவர் கருவாடு உங்களை சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறார். நானே ஒடிச்சு கருவாட்டில் போட்டு வச்சாச்சு குழம்புலாம். வச்சுட்டீங்களா? போதும் விடு. அதான் போதும் விடு. சரி பாருங்க மாமா, சூப்பராக வந்துருக்கு. வா. இந்த கையில் பிடிங்க கேமரா. இல்லை இல்லை, இது கரெக்டாக இருக்கும் பாப்பா. நான் எல்லாம் எடுக்கிறேன், உனக்கு என்ன? அது மறைச்சிடுது கை பக்கத்து. மறைக்கவே மறைக்காது, நீ பாரு. இங்கே பாருங்க, அந்த அண்ணன் நல்லா பறிச்சிருக்காரு மாமா. முத்தா அது இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்குல்ல, இதை உடச்சி போட்டு அந்த மாதிரி குழம்பு வைக்கணும், நல்லா இருக்கும். வந்துட்டு இப்படியே வயலுக்கு வந்துட்டு போட்டுருக்கலாம். அதான் மறந்துட்டேன், நான் வேலையாக இருந்தேன். நார்மலாக தான் வருவாங்க அவங்க 2 பேரும். கொடியை ஒதுக்கி விட்டோன்னே இது கொஞ்சம் துளுத்துக்கிட்டு வருது. இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் இனிமேல் தான் சாப்பிட்டு போட்டு எடுத்துருங்க. ஆனால் இதெல்லாம் நெத்து நிறைய இருக்குண்ணே. போதும் விடு. போதுமா மாமா? இது விடு விடு நண்பா, நெத்தாகட்டும் விடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இவ்வளோ பெருசாச்சு. போதும் இது நமக்கு. வாங்க போகலாம், போய் சமைச்சு சாப்பிடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஆஃப் பண்ணுங்கள்.